ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமோட டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம்னா என்ன, இதோட செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட் என்ன, குவாலிஃபிகேஷன் என்னங்கிற A to Z இன்ஃபர்மேஷன் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், அதுல பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நாம எக்ஸாம்ல என்னென்ன டாபிக் கேட்பாங்க, அந்த டாபிக்ல எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க, எத்தனை மார்க் நாம வாங்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓவராலா பார்த்துடலாம். எக்ஸாம் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும், செஷன் 1 செஷன் 2 2 செஷன் நடக்கும். செஷன் 1ல வந்து மேக்ஸும் ரீசனிங்கும் இருக்கும், அப்படிதானே. மேக்ஸ்ல 20 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க் 60 மார்க். ரீசனிங்ல 20 கொஸ்டின் கேட்பாங்க, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க் 60 மார்க். டோட்டலா இந்த செஷனுக்கு டைம் பாத்தீங்கன்னா 45 நிமிஷம். நீங்க பிடபிள்யூடி ஸ்டூடெண்டா இருக்கீங்க, மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் இருக்கும். ஓகே, இந்த செஷன் 1 டோட்டலா எவ்வளவு மார்க் எழுதுவீங்கன்னா 120 மார்க்குக்கு எழுதுவீங்க. ஓகே, இந்த செஷன்ல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. சோ இதுல வந்து ஒரு குவாலிஃபையிங் மார்க் இருக்கும். சோ நீங்க அதை குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா தான் உங்களோட செஷன் 2 வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. இதுல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தாலும் சரி, 120க்கு 120 எடுத்தாலும் சரி, ஜஸ்ட் நீங்க குவாலிஃபை தான் ஆக முடியும். இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க குவாலிஃபை ஆனாலே போதுமானது. இந்த மார்க் எடுத்துட்டு போய் எங்கேயுமே ஃபைனல் செலெக்ஷன்ல கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அப்ப செஷன் 1ல குவாலிஃபை ஆகணும். ஓகேவா? ஆனா செஷன் 1ல குவாலிஃபை ஆனா மட்டும்தான் செஷன் 2ஓட பேப்பரை வந்து என்ன பண்ணுவாங்க, எவாலுவேட் பண்ணுவாங்க. இந்த செஷன் 1 செஷன் 2 ரெண்டுமே ஒரே நாள்ல தான் நடக்கும், ஒரே டைம்ல தான். செஷன் 1 முடிஞ்சதுமே ஆட்டோமேட்டிக்கா செஷன் 2 வந்து உங்களுக்கு ஓபன் ஆகிடும். செஷன் 2ல வந்து ஜிகே அண்ட் இங்கிலீஷ் இருக்கும். இந்த ரெண்டு செஷன்லயும், இந்த ரெண்டு சப்ஜெக்ட்லயும் நீங்க எடுக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் வந்து அமையும். அதாவது இந்த ஜிகே அண்ட் இங்கிலீஷோட மார்க்கை பொறுத்து தான் ஃபைனல் செலெக்ஷன் அமையும். இந்த ஜிகே அண்ட் இங்கிலீஷுக்கும் 45 நிமிஷம் தான். 45 நிமிஷம்ங்கிறது கரெக்டா நீங்க வந்து 150 கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடலாம், நல்லா படிச்சீங்கன்னா. ஏன்னா ஜஸ்ட் இங்கிலீஷ்ல ரீட் பண்ண போறீங்க, ஆன்சர் தெரிஞ்சா கிளிக் பண்ண போறீங்க. ஜிகேல அதே மாதிரி ரீட் பண்ண போறீங்க, ஆன்சர் தெரிஞ்சா கிளிக் பண்ண போறீங்க. சோ இதுக்கு டைம் வந்து 45 மினிட்ஸ்ங்கிறது போதுமானதுதான். ஓகேவா? சோ இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா ஜிகேல 25 கொஸ்டின் கேட்காங்களா, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க். இங்கிலீஷ்ல 25, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க். டோட்டலா ஜிகேல 75 மார்க், இங்கிலீஷ்ல 75 மார்க். ஓவராலா பாத்தீங்கன்னா 150 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. இந்த 150 மார்க்குக்கு ஒரு கட் ஆஃப் வந்து வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 125 130 இந்த மாதிரி வைக்கிறாங்கன்னா அந்த கட் ஆஃப் நீங்க அந்த கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இப்போ இத ரெண்டா பிரிக்கலாம், ஒன்னு வந்து எம்டிஎஸ், இன்னொன்னு வந்து ஹவல்தார்னு. ஓகே, சோ இந்த கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க, சோ ஹவல்தாருக்கு எலிஜிபிளா இருக்கீங்கன்னா ஹவல்தாருக்கு உங்களை கூப்பிடுவாங்க. ஹவல்தார்ல என்ன இருக்கும்னா பிஇடி இருக்கும், பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். சோ அந்த பிஇடியும் நீங்க குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹவல்தாரும் நீங்க செலக்ட் ஆகலாம், எம்டிஎஸும் செலக்ட் ஆகலாம். ஓகேவா? சப்போஸ் ஹவல்தார்ல உங்களுக்கு வந்து செலக்ட் ஆக முடியல அப்படின்னாலும் எம்டிஎஸ்ல செலக்ட் ஆகிடலாம். அட்லீஸ்ட் ஒரு போஸ்டாவது இங்க வந்து வாங்கிடலாம். ஓகே, சோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாத்தீங்கன்னா இதோட ஆன்லைன் சப்மிஷன் ஸ்டார்ட் ஆனது பாத்தீங்க அப்படின்னா 30 ஜூன்லயே அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 21 ஜூலைக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணி முடிக்கணும். அதே மாதிரி எக்ஸாம் பாத்தீங்கன்னா 1 செப்டம்பர்ல இருந்து 29 செப்டம்பருக்குள்ள உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். இதுதான் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஓகேவா? இப்போ நான் சொன்ன டாபிக் வந்து உங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் சொன்னேன் சப்ஜெக்ட், இதான் சிலபஸ். சிலபஸ்ல என்னெல்லாம் சொன்னேன், மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், இந்த 4 சப்ஜெக்ட் சொன்னேன். இந்த 2 சப்ஜெக்ட்ல நீங்க என்ன பண்ணணும், குவாலிஃபை ஆகணும். இந்த 2 சப்ஜெக்ட் தான் உங்களோட போஸ்டிங். ஓகேவா? சோ உங்களோட ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ண போகுது. இப்போ இதுக்கெல்லாம் சிலபஸ் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ மேக்ஸ்னா அதுல என்னென்ன சிலபஸ் வரும் ஏற்கனவே நான் சொன்னதுதான், ஜஸ்ட் ஓவராலா பாத்துடலாம். சோ இன்டீஜர், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், டெசிமல் அண்ட் ஃபிராக்ஷன், பெர்சன்டேஜ், ரேஷியோ, டைம் அண்ட் ஒர்க், டைரக்ட் அண்ட் இன்வெர்ஸ், அப்புறம் ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக், இந்த அட்வான்ஸ் மேக்ஸ் டாபிக் வந்து நீங்க ஒமிட் பண்ணிட்டே போலாம். இதுக்கு அட்வான்ஸ் மேக்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. ஓகேவா? சோ ஓரளவுக்கு இது எல்லாம் தான் முக்கியமான டாபிக். இந்த டாபிக் மட்டும் நீங்க பார்த்துட்டு போனாலே எம்டிஎஸ்ல என்ன பண்ணிடலாம், குவாலிஃபை ஆகிடலாம். ரீசனிங்ல பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன், அனாலஜி, கோடிங், டிகோடிங், மேட்ரிக்ஸ், வேர்ட் ஃபார்மேஷன், மிஸ்ஸிங் நம்பர், டைரக்ஷன், டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிளட் ரிலேஷன், சீரீஸ், நான் வெர்பல் ரீசனிங், அதுக்கப்புறம் வெர்பல் ரீசனிங், சிம்பிளிபிகேஷன். ஓகே, சிம்பிளிபிகேஷனை நீங்க ரீசனிங் சப்ஜெக்ட்லயே எடுத்துக்கலாம், இல்ல மேக்ஸ்ல கூட நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீசனிங்ல உங்களால 20 அவுட் ஆஃப் 20யுமே போட முடியும். அதே மாதிரி மேக்ஸ்லயும் உங்களால ஈஸியா வந்து அட்டன் பண்ண முடியும். 20க்கு ஒரு 10 ஒரு 15 பிளஸே போட முடியும். சோ இந்த 2 செஷன்லயும் குவாலிஃபை ஆகுறதுங்கிறது அவ்வளவு டஃப்பான காரியம் கிடையாது, ரொம்ப ஈஸியாவே குவாலிஃபை ஆகிடலாம். ஏன்னா ரீசனிங்ல இந்த கிளாசிபிகேஷன், ஏன்னா பசில்ஸே கொடுக்கல பாருங்க, பசில்ஸ் அண்ட் சீலிங் அரேஞ்ச்மெண்ட் தான் டைம் எடுக்கும். சோ இந்த டாபிக் எல்லாமே பார்த்ததுமே பேப்பர் பண்ணே இல்லாம நீங்க வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அப்ப அந்த
அந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல குவாலிஃபை ஆகுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ரீசனிங்ல 20 கொஸ்டினுமே அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டினுக்கு மேலேயே நீங்க வந்து அட்டன் பண்ணலாம். நான் வந்து அக்யூரசியை பத்தி சொல்றேன். ஓகேவா? சோ நீங்க அட்டன் பண்ணும்போது 40 கொஸ்டினுமே அட்டன் பண்ணிருங்க. ஏன்னா இங்க வந்து நெகட்டிவ் மார்க் இல்ல இல்லையா? சோ கரெக்டா அட்டன் பண்றது பாத்தீங்கன்னா ரீசனிங்ல 20 கொஸ்டினும் கரெக்டா அட்டன் பண்ணிடலாம். ஒரு 15க்கும் மேல மேக்ஸ்ல அட்டன் பண்ணிடலாம். சோ இதுல குவாலிஃபை ஆகுறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. சோ ஈஸியா குவாலிஃபை ஆகிடலாம். இப்போ முக்கியமான செஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் தான். ஓகே. சோ இந்த இங்கிலீஷ் இப்போ ஜெனரல் அவேர்னஸ் கூட நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா நிறைய டாபிக் இருக்கும். சோ முக்கியமா நீங்க படிக்க வேண்டியது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமா படிக்கணும். என்னென்ன டாபிக் என்ன வெயிட்டேஜ்ங்கிறத நான் சொல்றேன். இப்போ இங்கிலீஷ் இந்த டாபிக் வந்து சிலபஸ் வந்து ரொம்ப கம்மி. நீங்க இப்போ உங்களோட டெசிஷன் உங்களோட ஃபைனல் இது பாத்தீங்க அப்படின்னா எதை இருக்கும் அந்த டெசிஷன் எடுக்கிறது உங்களோட போஸ்டிங்கான அந்த டெசிஷன் எதை பொறுத்து அமையும் உங்களோட ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் மார்க்கை பொறுத்து தான் அமையும். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சிலபஸ் வந்து கம்மி. இவ்வளவுதான் சிலபஸ். ஓகேவா? இதுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா சிலபஸ் என்னன்னா கிராமர் படிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒக்காபுலரி படிக்கணும். மீனிங் தெரியணும். இது ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னா இங்கிலீஷ் வந்து ரொம்பவே ஈஸியான சப்ஜெக்ட். ஈஸியா நீங்க வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சோ இதோட சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படிதானே? அப்ப நீங்க இருக்கக்கூடிய இந்த டைம்ல கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சீங்கன்னா இங்கிலீஷை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க. சோ இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா இதுல 25 கொஸ்டினுக்கு 25 கொஸ்டினுமே நீங்க அட்டன் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். சப்போஸ் ஏதாவது ஒரு ஒக்காபுலரிக்கு மீனிங் தெரியலனா கூட 25க்கு ஒரு 22 கொஸ்டின் வரைக்கும் நீங்க வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகே. சோ இதுக்கு வந்து பேசிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமரும் ஒக்காபுலரியும் படிக்கணும். டெய்லி ஒரு 10 ஒக்காபுலரி இல்ல முடிஞ்சா ஒரு 50 ஒக்காபுலரி வேர்ட்ஸ படிங்க. ஓகே. இதுக்காக தான் நம்ம ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் புக்னு ஒரு புக்கோட பிடிஎஃப் வந்து கொடுத்திருப்போம். அந்த பிடிஎஃப்ல இம்பார்ட்டன்ட் ஒக்காபுலரி இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் எல்லாமே இருக்கும். அது போக மட்டும் இல்லாம நம்ம ஆப்ல எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து கொடுத்திருப்போம். அதுலயும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கிராமர் ரூல்ஸ் ஒக்காபுலரி இது எல்லாமே கொடுத்திருப்போம். ஓகே. அதெல்லாம் எப்படி படிக்கணுங்கிறத அடுத்து நான் சொல்றேன். இப்போ இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன டாபிக்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங் வரும். இந்த எரர் ஸ்பாட்டிங்கை நீங்க நல்லா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கிராமர் தெரிஞ்சிருக்கணும். கிராமர் மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. ஓகே. ஒரு பேசிக்கான கிராமர் சப்ஜெக்ட் எது வெர்ப் எது அதே மாதிரி ஆப்ஜெக்ட் எது சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு ஒரு 150 கோல்டன் ரூல்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் நம்ம இதுல. ஓகேவா? நம்ம ஆப்ல 150 கோல்டன் ரூல்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் இங்கிலீஷுக்கு. அந்த ரூல்ஸை நல்லா படிச்சிட்டீங்கனாலே இந்த எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். இந்த fill in the blanks போகும்போது இதுக்கு 2 நாலேஜ் தேவை. ஒன்னு வந்து கிராமர் நாலேஜ், இன்னொன்னு வந்து மீனிங் தெரிஞ்சிருக்கணும். ஒரு 70% உங்களுக்கு கிராமர் நல்லா தெரிஞ்சுன்னா ஒரு 70% கொஸ்டின் வந்து ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியே நீங்க வந்து அட்டன் பண்ணிடலாம். கிராமர் நல்லா தெரிஞ்சிருக்கணும். மீனிங் ஓரளவுக்கு தெரிஞ்சாலே போதுமானது. சில வேர்டுக்கெல்லாம் மீனிங் தெரியலனாலும் ஒண்ணும் இல்ல, கிராமரை வச்சு நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ். இதுக்கும் நீங்க படிக்கக்கூடிய ஒக்காபுலரியில நீங்க டெய்லி ஏதாவது ஒரு ஒரு சினிமாவையோ இல்ல ஏதாவது உங்க ஃப்ரெண்டோட நேம் வச்சோ ஏதாவது ஒரு இதை வச்சோ ஒக்காபுலரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மிஸ்பல்டி. இது ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடியது. ஓகே. நீங்க படிக்கக்கூடிய அந்த ஒக்காபுலரியில வரக்கூடிய வார்த்தையா இருக்கலாம் இல்ல டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தையா இருக்கலாம். ஏதாவது ஒரு இதுல இ வர இடத்துல பாத்தீங்கன்னா இஆர்ன்னு இருக்க இடத்துல ஆர் இன்னு போட்டிருப்பாங்க. எஸ் வர இடத்துல இசட் போட்டிருப்பாங்க. சோ இஎஸ் வர இடத்துல எஸ்இன்னு போட்டிருப்பாங்க. சோ இந்த மாதிரி தான் மிஸ்பல்ட் வந்து மாத்தி மாத்தி இருக்கும். சோ கொஞ்சம் கவனமா நம்ம பார்த்தோம்னா மிஸ்பல்ட் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். லாஸ்ட் டைம் எம்டிஎஸ் போகும்போது உங்களுக்கு தனியா பல்காவே யூடியூப்லயும் சரி இம்பார்ட்டன்ட் எம்டிஎஸ் மிஸ்பல்ட் அதே மாதிரி எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அது போக நம்ம ஆப்லயும் A to Z எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அடுத்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். இது ரொம்ப ஈஸி. தமிழ்ல பல மொழிகள்னு நாம படிப்போம் இல்லையா? அதேதான். அடுத்து ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஆர்சி. ஆர்சி வந்து எப்பவாத கேட்பாங்க. மேபி கேட்கலாம், கேட்காமலும் இருக்கலாம். அப்படியே ஆர்சி கேட்டாலுமே ரொம்ப சிம்பிளான ஆர்சி தான் கேட்பாங்க. சோ இது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னா க்ளோஸ் டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? சோ இது எல்லாம் தான் உங்களுக்கு வந்து எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்டிஎஸோட இங்கிலீஷ்ல வரும். சோ லாஸ்டா நடந்த பேப்பரை அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு டாபிக்லயும் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கிறத நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ இதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. சோ இப்போ இங்கிலீஷை நீங்க ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. ஓகேவா? சோ இங்கிலீஷை முடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 30 நாள் கூட போதும். இல்ல டெய்லி ஒக்காபுலரி நீங்க ஒக்காபுலரியும் கிராமரும் படிச்சுட்டு வந்தீங்கன்னா இங்கிலீஷை தனியா படிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணக்கூடிய ஹேபிட். சில பேருக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷை வந்து அவங்க தனியா படிக்க வேண்டிய அவசியமே இல்ல.
அவங்களுக்கே இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும். அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணும் போதே அதுல எரர் இருக்கு, அது கிராமர் மிஸ்டேக் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிடுவாங்க. ஓகே, அந்த மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குன்னா ஓரளவுக்கு நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எனக்கு இங்கிலீஷ் வந்து ரொம்ப வராது மேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷுக்கு சொல்லக்கூடிய அந்த 150 கோல்டன் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரூல்ஸை நல்லா படிச்சுட்டு டெய்லி 10 ஒக்காபுலரி வேர்ட்ஸையும் படிச்சுட்டு இந்த டாபிக் எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. இப்போ ஜெனரல் அவேர்னஸ், இது வந்து ஒரு பெரிய கடல். இந்த கடல்ல 25 கொஸ்டின் எங்க இருந்து எடுப்பாங்கங்கறத நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா ஓரளவுக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எல்லா கொஸ்டினும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அந்த 25 கொஸ்டினும் இதுல இருந்தா வரும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஈஸியா எடுத்துடலாம். அதுக்காக ஜெனரல் அவேர்னஸ் படிக்காம போறோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த ஜெனரல் அவேர்னஸோட ஸ்கோரை வச்சுதான் செலக்ஷன் இருக்க போகுது. அப்போ என்னென்ன டாபிக் வருதுன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி. இப்போ டிஎன்பிஎஸ்சி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க எம்டிஎஸ் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சிருப்பீங்க. ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக், ஜிகே எல்லாமே. அதே மாதிரி நீங்க சிஹெச்எஸ்எல் படிச்சீங்க, இல்ல எஸ்எஸ்சில வேற ஏதாவது படிக்கிறீங்க, இல்ல ரயில்வே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் கண்டிப்பா இந்த ஜெனரல் அவேர்னஸ் எல்லாமே முடிச்சிருப்பீங்க. இது போக எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜெனரல் அவேர்னஸ்ங்கிறது ரயில்வேக்கும் இதே ஜெனரல் அவேர்னஸ் தான், எஸ்எஸ்சிக்கும் இதே ஜெனரல் அவேர்னஸ் தான், டிஎன்பிஎஸ்சிக்கும் இதே ஜெனரல் அவேர்னஸ் தான். என்னன்னா இந்த ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட் வந்து சிபிஎஸ்சி புக்கை ரெஃபர் பண்ணுவாங்க. டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் வந்து நம்ம ஸ்கூல் புக் படிச்சிருப்பீங்க. சோ நீங்க ரெண்டுல பார்த்தாலுமே ஹிஸ்டரியில வந்து மாற போறது இல்ல, அதே ஹிஸ்டரி தான், அங்க உள்ள ஹிஸ்டரி தான் இங்க இருக்க போது. சிபிஎஸ்சி புக்ல என்னன்னா கொஞ்சம் எலாபரேட்டா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, அதனால டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் படிச்சிருந்தீங்க, அந்த ஜெனரல் அவேர்னஸ் படிச்சிருக்கீங்கன்னா பயப்பட வேண்டாம். சிபிஎஸ்சி தான் வரும், நம்மளோட இது வராது ஸ்கூல் புக் அப்படின்னு நினைச்சு நீங்க பயப்படவே வேண்டாம். சோ இதுல என்னன்னா ஹிஸ்டரி, ஜியோகிராபி, எக்கனாமி, பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், அதே மாதிரி புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பாத்தீங்கன்னா பழைய புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் படிக்க வேண்டாம். இப்ப ரீசெண்டா ஏதாவது ஆத்தர் வந்து புக் எழுதியிருப்பாங்க, அந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், அதோட ஹெட் குவார்டர்ஸ், அதே மாதிரி ஆர்ட் அண்ட் கல்ச்சர், சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜெனரல் சயின்ஸ், இது எல்லாம் தான் எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ்ல வரப்போகுது. ஓகே, இப்போ ஒவ்வொரு இதுலயும் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கிலீஷ் பாத்துடலாமா? இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல என்னென்ன டாபிக்னு பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங்ல இருந்து கண்டிப்பா 3 கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா இது லாஸ்டா நடந்த எக்ஸாமோட அனாலிசிஸ் தான். ஓகேவா, எரர் ஸ்பாட்டிங்ல பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின், fill in the blanksல 2 இல்லனா 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் மேக்ஸிமம் 2 கொஸ்டின், ஒரு சினானிம் ஒரு ஆண்டனிம் தான் இருக்கும். அதுலயுமே நீங்க ஈஸியா அந்த ஒக்காபுலரி எல்லாம் படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து மிஸ்பெல்ட் வேர்டு. சோ மிஸ்பெல்ட் வேர்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க, 2 to 3 கொஸ்டின் வரைக்கும் மிஸ்பெல்ட் வேர்டு வந்து இருக்கும். அடுத்து இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ். இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் பாத்தீங்கன்னா இதுவும் 2 to 3 கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் 2 to 3 கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 கொஸ்டின். சோ காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதை என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட்னு சொல்லலாம். காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் அதாவது க்ளோஸ் டெஸ்ட்னு கொடுத்துட்டு அந்த க்ளோஸ் டெஸ்ட்ல உங்களுக்கு ஒரு 5ல இருந்து 6 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. ஓகே, சோ இவ்வளவுதான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் வெயிட்டேஜ். சோ இதுலயே உங்களுக்கு அந்த 25 கொஸ்டின்ஸ் வந்து வந்துரும். ஓகே, சோ அப்போ இதுக்கு பேசிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க கிராமரும் ஒக்காபுலரியும் ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா ஈஸியா இங்கிலீஷ் வந்து அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி ஜெனரல் அவேர்னஸ்ல என்னென்ன டாபிக் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். சோ கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 கொஸ்டின் இல்ல 3 கொஸ்டின் வரும். ஹிஸ்டரியில இருந்து 2 to 3 கொஸ்டின் வரும். ஜியோகிராபி பாத்தீங்கன்னா பெரும்பாலும் 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. பாலிட்டி பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 கொஸ்டின் வரும். பாலிட்டி அதிகமா கேட்பாங்க. அந்த இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள், ஷெட்யூல் அது எல்லாமே பாத்துக்கோங்க. சோ ஹிஸ்டரியில 2ல இருந்து 3 கொஸ்டின் வந்துடும். சோ நீங்க ஈஸியா அட்டன் பண்ண போறது என்னன்னா ஹிஸ்டரி வந்து நல்லா படிச்சு வைப்பீங்க, ஏன்ஷியன் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி, மெடிவல் இந்தியான்னு. சோ அதுல முக்கியமான கொஸ்டின்ஸ் நீங்க பார்த்து தெளிவா படிச்சிட்டீங்கனாலே 2ல இருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணிடலாம். இது எல்லாமே தெளிவா ஒன்லைனராகவும் பிரீஃப் எக்ஸ்பிளனேஷனாகவும் நம்ம ஆப்ல கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாலிட்டி ரொம்ப முக்கியமானது. ஹிஸ்டரிக்கு அடுத்து நீங்க கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் யாருக்குன்னா பாலிட்டி. அதே மாதிரி ஜியோகிராபில 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் வரும். எக்கனாமிக்ஸ்ல 2ல இருந்து 3 கொஸ்டின் வரும். பயாலஜில பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் கிட்ட கேக்குறாங்க. கெமிஸ்ட்ரியில 1 or 2 கொஸ்டின்ஸ், 1 இல்லைன்னா 2 கொஸ்டின். பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின் வரைக்கும் வரும். சோ பிசிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். சயின்ஸுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா பிசிக்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பயாலஜி. சோ கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. கம்ப்யூட்டர் வந்து 2ல இருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. இந்த கம்ப்யூட்டரும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஷார்ட்கட் கீஸ் அது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? சோ அதுதான் ரொம்ப ஈஸியா ஏதாவது ஒரு ஷார்ட்கட் கீ, ஃபார் எக்ஸாம்பிள் காப்பி பண்றதுக்கு என்ன, பேஸ்ட் பண்றதுக்கு என்ன, ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு என்ன, ஒரு வெப் பேஜ்ல ஒரு ஒரு ஒரு
சென்டென்ஸ் மாதிரி இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடியில வந்து ஒரு லைன் போட்டிருக்கோம் அப்படின்னா அது வந்து என்னவா இருக்கும், ஒரு ஹைப்பர் லிங்கா இருக்கும் அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி ரொம்ப ஈஸியா நம்ம டே டு டே லைஃப்ல கம்ப்யூட்டர்ல என்னெல்லாம் பார்ப்போமோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. அதே மாதிரி நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு லேயர்ஸும் எத்தனாவது மாடல் பிடிஎன் டிஎஸ்பிஏன்னு படிச்சிருப்போம் அப்படிதானே, பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர்னு. ஸோ இது வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு, இந்த லேயர் எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிறது தான் கேட்பாங்க. ஸோ ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் கம்ப்யூட்டர்ல இருக்கும். நீங்க டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் கீஸ், அதே மாதிரி வேர்ட்ல வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்றதுக்கான ஷார்ட்கட் கீ என்ன, இந்த மாதிரி சின்ன சின்ன இது. அதே மாதிரி எக்ஸல்ல இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட் கீஸ் தான் கம்ப்யூட்டர்ல கேட்பாங்க. அப்ப நீங்க படிக்கும் போது என்ன பண்ணணும்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லாஸ்ட் 1 இயர்ல இம்பார்ட்டன்டா வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதுல அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது யாருக்குன்னா பிசிக்ஸ், அது போக பயாலஜில உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்குன்னா பிசிக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி ஹிஸ்டரி வந்து எல்லாருமே முடிச்சிருப்பீங்க. அந்த ஹிஸ்டரியில ரொம்ப வளவலன்னு படிக்காம முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் படிங்க. லாஸ்ட் இயர்ல என்ன கேட்டிருக்காங்க, லாஸ்ட் இயர் எம்டிஎஸ் பேப்பர் எடுத்து நல்லா அனலைஸ் பண்ணுங்க. அதுல ஹிஸ்டரியில ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வட்டமேசை மாநாடு பத்தி கேட்கறாங்க, ஏதாவது முதல் வட்டமேசை மாநாடு பத்தி கேட்டிருக்காங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், அப்போ வட்டமேசை மாநாடு பத்தி இதுல வந்திருக்கு, அப்ப நீங்க என்ன பண்ணணும், என்னென்ன வட்டமேசை மாநாடுகள்லாம் நடந்துச்சு, அதுல அம்பேத்கர் எத்தனை வட்டமேசை மாநாட்டுல கலந்துக்கிட்டாரு, அவர் 3 வட்டமேசை மாநாட்டிலையும் கலந்துக்கிட்டாரு, காந்தி வந்து எத்தனை வட்டமேசை எந்த வட்டமேசை மாநாட்டுல கலந்துக்கிட்டாரு, இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா. சோ அதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் படிங்க. ஓகேவா. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மௌரியன் எம்பையர் இருக்குன்னா அதுல இருந்து கொஸ்டின் வந்திருக்குன்னா அந்த அந்த மௌரியன் எம்பையர் ஃபுல்லா படிச்சுக்கோங்க. சோ லாஸ்ட் இயர் பேப்பரை எடுங்க, என்னென்ன டாபிக்ல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த டாபிக்ல இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் படிங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா 2 மாசம் தான் நம்ம கையில இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ ஜூலை, ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர்ல எக்ஸாமா. ஸோ அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 60 நாள் தான் டைம் இருக்கு. 60 நாள் கிட்ட தான் டைம் இருக்கு. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி எடுத்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர்ல ஹிஸ்டரி பேப்பர் எடுத்துட்டு ஏதாவது டாபிக் இருக்கும் இல்லையா, நான் சொன்ன மாதிரி என்ன டாபிக் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் வட்டமேசை மாநாடு சொன்னேன், அப்போ ஏதாவது ஒரு வட்டமேசை மாநாட்டுல இருந்து கொஸ்டின் வருதுன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அந்த கொஸ்டினுக்கு கீழே என்ன டாபிக்கோ அதை ஃபுல்லா தரவா படிச்சிருங்க. அதுக்குள்ள என்னென்ன கொஸ்டின்லாம் எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் பாத்துருங்க. ஓகேவா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாலிட்டில ஏதாவது ஒரு ஆர்டிகிள் கேட்டிருக்காங்க அப்படின்னா அது என்ன ஆர்டிகிள், என்ன ஷெட்யூல் அப்படிங்கறத கரெக்டா பாத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி அளவீடுகள், அளவிடும் கருவிகள், இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து கேட்டிருக்காங்க, சாரி ஒர்க்ல இருந்து கேட்டிருக்காங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆற்றல்ல இருந்து கேட்டிருக்காங்களா, எதுல இருந்து கேட்டிருக்காங்கிறத கரெக்டா பார்த்துட்டு சம் மாதிரி கேட்டிருக்காங்களா இல்ல தியரி மாதிரி கேட்டிருக்காங்களாங்கிறத அனலைஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டதையே அப்படியே நல்லா அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னாலே போதுமானது. ஓகே. சோ இதெல்லாம் எங்க படிக்கணும் அப்படின்னு தெரியலன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல எல்லாமே நீட்டா கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். சோ அதுல நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே. இது மாதிரி ஒவ்வொரு இதுலயும் ஸ்டாட்டிக் ஜிகே என்னென்ன கேட்டிருக்காங்க, சப்போஸ் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க, ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபுல்லா உட்காந்து படிக்கணும். ஓகே. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்டோட டான்ஸ் கேட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் என்னென்ன டான்ஸ் எல்லாம் இருக்கு, டேம் கேட்டிருக்காங்களா, நேஷனல் பார்க் கேட்டிருக்காங்களா, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் கேட்டிருக்காங்களா, இந்த மாதிரி என்ன கேட்டிருக்காங்க, இல்ல ஏதாவது ஒரு கண்ட்ரியோட கேபிட்டல் கேட்டிருக்காங்களா, அப்ப அந்த கண்ட்ரியோட கரன்சி, கேபிட்டல் எல்லாமே படிக்கணும். ஓகே. கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா அப்போ நடந்த ஸ்போர்ட்ஸ் பத்தி, பெரும்பாலும் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், இல்ல ஏதாவது ஒரு நாடோ இல்ல ஏதாவது ஒரு இது ஒரு ஸ்டேட்டோ திருப்பி 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 நியூஸ்ல சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இம்பார்ட்டன்டா வரக்கூடியது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ்லயும் படிச்சுக்கணும். இந்த மாதிரி தெளிவா படிக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் படிச்சுட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. கரெக்டா எடுத்து அனலைஸ் பண்ணி ஸ்மார்ட்டா படிச்சாலே நம்ம வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா. சோ இதுதான் டாபிக் வைஸ் வெயிட்டேஜ். இதே மாதிரி மேக்ஸ்ல டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா சோ இதுக்கு டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் நீங்க செக் பண்ணவே வேண்டாம். இப்போ ரீசனிங் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுமே நீங்க அட்டன் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியா தான் கேட்பாங்க. கிளாசிபிகேஷன்ல 3 கொஸ்டின், அனாலஜில 2 கொஸ்டின், கோடிங் டிகோடிங் வந்து 2 கொஸ்டின் கேக்குறாங்க, மேட்ரிக்ஸ் ஒரு கொஸ்டின், வேர்டு ஃபார்மேஷன் 2 கொஸ்டின், மிஸ்ஸிங் நம்பர் 2 கொஸ்டின். மிஸ்ஸிங் நம்பர்லாம் நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ்ல 2 கொஸ்டின், பிளட் ரிலேஷன் 1 கொஸ்டின், நம்பர் சீரிஸ், அதுக்கப்புறம் நான் வெர்பல் ரீசனிங், சிம்பிளிபிகேஷன் 2 கொஸ்டின். சோ சிம்பிளிபிகேஷன் மேத்ஸ்ல 2 கொஸ்டின் கேட்கலாம். மேபி இங்க மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் அப்படின்னு டாபிக்க மாத்தி கூட அதே போர்டு மாஸ் ரூல் கான்செப்டை இங்க கேட்கலாம். ஓகே. மேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம்ல 3 கொஸ்டின் வரைக்கும் வருது, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல 2 கொஸ்டின் ஆர் 1 கொஸ்டின், பெர்சன்டேஜ்ல 1 கொஸ்டின், ஆவரேஜ்ல 1 கொஸ்டின், டைம் அண்ட் ஒர்க்ல 2 கொஸ்டின், அதுக்கப்புறம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா 1 ஆர் 2 கொஸ்டின், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2 அல்லது 3 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 2 கொஸ்டின் வரலாம். ஸோ ஜாமெட்ரி கொஸ்டின் பெரும்பாலும் வராது.
அப்படியே வந்தாலுமே நீங்க ஏன்னா அது அது ஒரு பெரிய டாபிக். ஓகேவா? சோ அதை எடுத்து இப்போ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் படிக்கும் போது அதை பார்த்துக்கலாம். இப்போ எம்டிஎஸ்க்கு கொஞ்சம் ஸ்மார்ட்டா ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால அந்த பெரிய பெரிய டாபிக் எல்லாம் நீங்க விட்டுறலாம். மென்சுரேஷன் படிங்க. அதுலயே சில கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் விட்டுருங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், மிக்சர் அண்ட் அலிகேஷன், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், ஏஜஸ், அது திருப்பி நம்பர் சீரிஸ், அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட். ஸோ முக்கியமானது செலக்டடா படிச்சீங்கன்னா போதும். இப்போ நீங்க மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல சிலபஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் எம்டிஎஸ் கொஸ்டின் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும் இல்லையா, அதுல எத்தனை கொஸ்டின் இருக்கும்? 40 கொஸ்டின் இருக்கும். கண்டிப்பா ஒரு நாள்ல 40 கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். அந்த 40 கொஸ்டின்ல எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுதுன்னு பாருங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. இங்கிலீஷுக்கு என்ன பண்ணுங்கன்னா, டெய்லி 10 ஒக்காபுலரி படிங்க. அதே மாதிரி கிராமர் ரூல்ஸ் எல்லாம் தெளிவா பார்த்துட்டு இங்கிலீஷ் கொஸ்டின் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, என்னென்ன டாபிக்லாம் வந்திருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து கரெக்டா அந்த டாபிக் எல்லாம் கரெக்டா படிச்சுட்டு போனீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து இந்த டைம் வந்து நல்ல ஸ்கோர்லயே வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, சோ நான் ஒரு பிகினரா இருக்கேன் மேம், எனக்கு எங்க இருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா, பிளே ஸ்டோர் போங்க. அதுல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். சோ நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ எம்டிஎஸ்ல நீங்க இங்கிலீஷ்ல மட்டும் வீக்கா இருக்கீங்கன்னா, ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸும் சரி ஜென்ரல் அவேர்னஸும் சரி நல்ல ஒரு கான்பிடென்ட்டா இருப்பீங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து டஃபா இருக்கும். சப்போஸ் எனக்கு இங்கிலீஷ் வந்து ரொம்ப டஃபா இருக்கு மேம், நீங்க சொன்ன கிராமர் ஒக்காபுலரி நான் தனியா புக் எடுத்து பார்த்தா எனக்கு புரியவே மாட்டேங்குது, அப்போ எனக்கு ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா, எம்டிஎஸ் ஓட இங்கிலீஷுக்கு மட்டும் நம்ம ஆப்ல வந்து கிளாஸஸ் இருக்கு. ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இங்கிலீஷ்ல நான் என்னெல்லாம் சொன்னேனோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே டீச் பண்ணிருப்போம். கிராமர் ரூல்ஸ், ஒக்காபுலரி, நான் சொன்ன எரர் ஸ்பாட்டிங், மிஸ்பல்ட்னு A to Z எல்லாமே டீச் பண்ணிருப்போம். அதே மாதிரி எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஓட டார்கெட் கிளாஸ், ஸோ 25 அவுட் ஆஃப் 25 வாங்குறதுக்கு, அதாவது 75 அவுட் ஆஃப் 75 மார்க் வாங்குறதுக்கான டார்கெட் கிளாஸஸும் நம்ம ஆப்லயே கொடுத்துருப்போம். ஸோ அப்போ இங்கிலீஷ்ல வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இங்கிலீஷ் கிளாஸை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாமே எனக்கு தெரியாது மேம், மேக்ஸ் தெரியாது, ஜென்ரல் அவேர்னஸ் தெரியாது, எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே எங்க நடக்கும், இந்த கிளாஸஸ் எல்லாமே எங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தான் நடக்கும். நம்ம ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஆப்பை பிளே ஸ்டோர்ல போய் நீங்க ஜஸ்ட் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு டைப் பண்ணீங்கன்னா நம்ம ஆப் வந்து இருக்கும். ஓகேவா? சோ அதுல நீங்க வந்து உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா, வீடியோக்கு கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், அதுல ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், மொபைல் நம்பர் என்டர் பண்ணதும் அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு அடுத்து இன்னொரு டவுட் வரும், உங்க நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்போட கிளாஸஸ் எல்லாமே வெறும் போன்ல மட்டும் தான் பார்க்க முடியுமா மேம், லேப்டாப்ல பார்க்க முடியாதான்னு கேட்பீங்க. நீங்க வந்து என்ன போன் வச்சிருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருந்தாலும் சரி, ஐஓஎஸ் வச்சிருந்தாலும் சரி, இல்ல உங்ககிட்ட பிசி இருந்தாலும் சரி, எந்த டிவைஸ்லனாலும் நம்ம கிளாஸஸ் எல்லாமே உங்களால அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? சோ நீங்க இந்த மாதிரி ஓடிபி வந்ததும், ஓடிபி என்டர் பண்ணதும் நம்ம ஆப்புக்குள்ள உள்ள போயிடுவீங்க. உள்ள வந்ததும் ஒரு வெல்கம் மெசேஜ் வரும், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும். ஓகே, சோ அதுல என்ன பண்ணுங்கன்னா, இப்போ நீங்க எம்டிஎஸ் படிக்கிறீங்க, எம்டிஎஸ் மட்டும் இல்ல, ரயில்வே எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னே தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய வெல்கம் மெசேஜ்ல ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு ரிப்ளை கொடுங்க. ஓகேவா? இல்ல எம்டிஎஸ் ஓட இங்கிலீஷ் மட்டும் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் எம்டிஎஸ் இங்கிலீஷ் கோர்ஸ், இல்ல இங்கிலீஷ் கோர்ஸ்னு கொடுங்க. இல்ல மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வேணும்னா ஐ வாண்ட் டு ஜாயின் மேக்ஸ் கிளாஸ் அப்படின்னு கொடுங்க. ஏன்னா நான் எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுல சொல்லியிருந்தேன் ஆப்ல பிரைசஸ் வந்து அதிகமா இருக்கும், நீங்க டைரக்டா டீமுக்கு ஜிபே பண்ணுங்க, இல்ல அக்கௌண்ட் நம்பருக்கு அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்க இந்த மெசேஜ் போடும்போது என்ன ஆகும்னா, நம்ம டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. டீம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்றதுக்கு ஜிபே நம்பர் இல்லைன்னா அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஓகே, சோ இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து ஆப்ல 2500 ரூபாய் இருக்கும். சோ இந்த அமௌண்ட் பே பண்ண வேண்டாம். அப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்கன்னா டீமுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா 1699 தான் அந்த கோர்ஸோட ஃபீஸ். ஓகேவா? இதுல வந்து எல்லாமே கவர் ஆகும். நீங்க வீக் எல்லாமே, அதாவது பிகினரா இருக்கீங்க அப்படின்னா தனித்தனியா இங்கிலீஷ் தனியா, மேக்ஸ் தனியா, ரீசனிங் தனியா நீங்க ஜாயின் பண்ணி அமௌண்ட் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆல் இன் ஒன்ல மட்டும் டைரக்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்ல வெறும் இங்கிலீஷ் மட்டும் எனக்கு ஸ்பெசிபிக்கா வேணும், எம்டிஎஸ்ல எனக்கு இங்கிலீஷ் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதை நான் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கீங்கன்னா இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ நம்ம டீமுக்கு நீங்க மெசேஜ் அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்க ஜிபே நம்பர் கொடுப்பாங்க, அதுக்கு 1699 போட்டுக்கோங்க. ஜிபே நம்பர், அக்கௌண்ட் நம்பர், போன்பே நம்பர் எதுனா எல்லாமே கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ அதுக்கு நீங்க 1699
699 பே பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா 2 to 3 ஹவர்ஸ்ல உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. நீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் சரி, எந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் சரி, நீங்க அமௌண்ட் பே பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரம், ஒரு 3 to 4 மணி நேரம் நீங்க வெயிட் பண்ணணும். அப்படி இல்ல ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸ் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏன்னா நீங்க ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் டீம்ல பேக் எண்ட்ல நிறைய ஒர்க் இருக்கும். ஓகேவா? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாரையும் அவங்க ஆட் பண்ணணும் இல்லையா? சோ பேக் எண்ட்ல அவங்களுக்கு ஒர்க் இருக்கும் டெக்னிக்கல் டீமுக்கு. சோ அதனால ஒரு 4 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனா டீமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஒரு 24 ஹவர்ஸ்ல கோர்ஸ் சக்சஸ் வந்துரும். ஓகே, கோர்ஸ் சக்சஸ் வந்துருச்சாங்கிறது எப்படி செக் பண்ணணும்னா, லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் ஓபன் பண்ணுங்க. இங்க பர்ச்சேஸ்டு கோர்சஸ் இருக்கும். அதுல என்ன கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு கீழே ஸ்டார்ட் லேர்னிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே ஸ்டார்ட் லேர்னிங் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இங்கிலீஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க கோர்ஸ் ஓபன் பண்ணிட்டு கண்டென்ட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே தெளிவா கொடுத்துருப்போம். உங்களுக்கு எல்லாமே படிக்கணும், பேங்க், ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எல்லாமே படிக்கணும்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எம்டிஎஸ்சி எல்லாமே கவர் ஆகணும் அப்படின்னா, அந்தந்த சப்ஜெக்ட் மட்டும் கவர் ஆகணும்னா அந்தந்த சப்ஜெக்ட்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது இங்கிலீஷ்னா இங்கிலீஷுக்கான கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸ்னா ஜென்ரல் அவேர்னஸ்க்கான கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வெறும் எம்டிஎஸ் மட்டும் கவர் ஆகாது, உங்களுக்கு சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், அதே மாதிரி ரயில்வே எக்ஸாம்ஸ் எல்லாமே கவர் ஆகும். நீங்க எழுதக்கூடிய ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் 2 எக்ஸாமே இதுல வந்து கவர் ஆகும். கிளாஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். எல்லாமே கவர் பண்ணிருப்போம். சிலபஸ், டெஸ்ட், பிடிஎஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ஒரு 4 ஸ்டேஜஸ் வந்து கொடுத்திருப்போம். இந்த ஸ்டேஜஸ் படி நீங்க கரெக்டா பாத்துட்டு வரணும். ஓகே, சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம் பத்தி ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, இல்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்பலாம். நீங்க ஆப்லயும் டைரக்டா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்பலாம். இல்ல டீமோட வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். இந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்குனாலும் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ், இல்லனா ஐ வாண்ட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச், இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படின்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா போதுமானது. ஓகேவா? சோ டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ் அப்படின்னு போட்டு உங்க போன்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ப்ரொசீஜர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணுங்க. ரெண்டாவது ஸ்டெப் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறீங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணா போதுமானது. ஓகேவா? சோ நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி படி எம்டிஎஸ்க்கு கரெக்டா படிச்சுட்டு வாங்க. ப்ரீவியஸ் இயர் பேப்பரை எடுங்க. என்னென்ன டாபிக்ல கேட்டிருக்காங்களோ அந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அந்த டாபிக் ஃபுல்லா தெளிவா படிச்சுட்டே வாங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய டேஸ்ல கரெக்டா ஸ்மார்ட்டா அப்படி படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரியல் எக்ஸாம் போகும்போது ஒரு ஃபியர் வந்து உங்களுக்கு இருக்காது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட எம்டிஎஸ் இங்கிலீஷ் கோர்ஸ். ஓகேவா? ஸோ எல்லாமே கவர் ஆகும். கிராமர், ரூல்ஸ், ஒக்காபுலரி, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் எல்லா டாபிக்குமே கவர் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல ஒரு பேசிக் கிளாஸ் இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ் சில ஸ்டூடெண்ட் ரொம்பவே வீக்கா இருக்கும். ஸ்கூல் டேஸ்ல இருந்தே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்னாலே ஒரு பயத்துல இருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பேசிக்கா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷ்ல சொல்லி கொடுத்தாதான் கஷ்டமா இருக்கும். அதே இங்கிலீஷ நம்ம பேசக்கூடிய ஒரு ஜென்ரலான தமிழ்ல இதுக்கு இதான்ப்பா அர்த்தம், இதுக்கு இப்படி வந்தா இதான் கிராமர் ரூல், தமிழ்ல இதை இப்படி சொல்லுவோம், இங்கிலீஷ்ல இதை இப்படி சொல்லுவோம் அப்படிங்கறத அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம தமிழ் பேசுறோம் இல்லையா, அதே மாதிரிதான் இங்கிலீஷும் ஒரு லாங்குவேஜ். உங்களால கண்டிப்பா நல்ல ஸ்கோர் வாங்க முடியும் இதுலயும். ஓகே, சோ அதுல கிராமர் ரூல்ஸ் சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் மிஸ்பெல்ட் வேர்டு, எரர் ஸ்பாட்டிங், நான் என்னென்ன சொன்னேனோ அது எல்லாம் தான் இங்க வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்கா சொல்லி கொடுத்துருப்போம். இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல 25 அவுட் ஆஃப் 25 வாங்குறதுக்கு நம்மளோட எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இங்கிலீஷ் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே நீட்டா டீச் பண்ணிருப்போம். இங்கிலீஷ்ல இதை தாண்டி வேற எதுவுமே உங்களுக்கு வராது. சப்போஸ் இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப புவரா இருக்கு மேம், இங்கிலீஷ் எனக்கு வரவே வராதுன்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷ் வந்து உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்டா மாறிடும். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்துருப்போம். இங்கிலீஷ் வந்து எல்லா கோர்சஸுமே நம்ம ஆப்ல வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி தான் கொடுத்துருப்போம். ஓகே, இது போகையும் வேற ஏதாவது டவுட் இருக்கு, எக்ஸாம் பத்தி ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் சொன்னேன் இல்லையா, சோ அந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. அந்த நம்பருக்கு நீங்க வந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. சோ இந்த நம்பர் இதுதான் லக்ஷ்மி மேக்ஸோட டீம் நம்பர். ஓகேவா? சோ லக்ஷ்மி மேக்ஸோட ஆபீஸ் நம்பர். இந்த நம்பருக்கு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்பலாம். கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுல ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் சரி, இல்ல எக்ஸாம் படிக்கிறதுல ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் சரி, என்ன எக்ஸாமுக்கு நான் படிக்கணும், எதுக்கு நான் எலிஜிபிள்னே தெரியாதுன்னு என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலன்னா லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, சோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.